டெல்லி தேர்தலில் 40 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி கண்டிருக்கிறது. 8 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை முதல் நடைபெற்று வருகிறது. இதில் 40 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 8 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. விவரங்களை வழங்க நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, அதிகமான தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது பாஜக. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சி அமைக்கவும் இருக்கிறது. தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரம் என்ன? தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட கூடுதல் இடங்கள் கிடைத்துள்ளன. பெரும்பான்மைக்கு 36 இடங்கள் இருந்தால் மட்டுமே போதும் என்கிற சூழலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போதே 40 இடங்கள் கிடைத்துவிட்டன. அதாவது எண்ணிக்கை முடிவடைந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர 8 தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி முன்னணியிலும் உள்ளது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 48ஐ தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த டெல்லி சட்டசபையில இருப்பார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. பாஜக ஆட்சிதான் என்பது தெளிவாகிவிட்டது. அதே சமயத்திலே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் முதல்வராகவும் இருந்தவர். அதே போல முன்னாள் முதல்வரான மணீஷ் சிசோதியா மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சத்யேந்திர ஜெயின், சௌரப் பாரத்வாஜ் ஆகியோர் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். கடந்த 3 சட்டசபை தேர்தல்களாக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்தார். ஷீலா தீட்சித்தை தோற்கடித்ததற்கு பிறகு அவரை தோற்கடிக்க யாராலும் முடியவில்லை. இந்த முறைதான் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்கிறார். அவரை பர்வேஸ் வர்மா வீழ்த்தியிருக்கிறார். இதை தவிர முன்னாள் துணை முதல்வரான மணீஷ் சிசோதியாவும் தோல்வி அடைந்திருக்கிறார். அதை தவிர ஏற்கனவே திஹார் சிறைக்கு சென்ற அமைச்சர்களில் ஒருவரான சத்யேந்திர ஜெயினும் தோல்வி அடைந்திருக்கிறார். அதே போல சௌரவ் பாரத்வாஜும் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம், முதலமைச்சரான ஆதிஷி தனது தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார். கால்காஜி தொகுதியிலே அவர் பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை வீழ்த்தி வெற்றி அடைந்திருக்கிறார். ஆக டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்டன. இன்னும் சிறிது நேரத்திலே எண்ணிக்கைகள் வெளிவரும். ஆனால் இனிமேல் முடிவு எந்த விதத்திலும் மாறப்போவதில்லை என்பது தெளிவாகிவிட்டது. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிதான். அதில் முதல்வராக வரப்போவது யார் என்ற கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்கிறது. முதல்வராக யார் வருவார் என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. பர்வேஸ் வர்மா வருவார் என்றும் கூறப்படுகிறது. இதுபோல பலரின் பெயர்களும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது? கட்சி வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் முதல்வர் தேர்விலே யாரும் எதிர்பாராத முடிவுகளை எல்லாம் எடுக்கிறார்கள். சமீபத்திலே நடந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநில தேர்தல்களிலே யாரும் எதிர்பாராத புதுமுகங்களை அவர்கள் முதல்வர்களாக அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அதே போலவே முன்பு மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலும் யாரும் எதிர்பாராத வகையிலே யோகி ஆதித்யநாத் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போல ஒரிசா மாநிலத்திலும் சமீபத்தில் நடந்திருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யார் செல்வாக்கு மிக்க தலைவர், யார் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார், யார் யாரை வீழ்த்தியிருக்கிறார் என்பதையெல்லாம் விட கட்சியின் தலைமை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யார் சிறப்பான முதல்வராக இருப்பார், கட்சியின் வளர்ச்சிக்கு யார் உதவியாக இருப்பார் போன்ற பல்வேறு விதமான கணக்குகளின் அடிப்படையிலே முதல்வரை தேர்ந்தெடுக்கிறது. ஆகவே கட்சியின் மாநில தலைவரான வீரேந்திர சச்தேவா, நாடாளுமன்ற உறுப்பினரான மனோஜ் திவாரி போன்ற பலரும் தங்களுக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்களும் அப்படியே விரும்புகிறார்கள். அதே போல பர்வேஸ் வர்மாவின் ஆதரவாளர்கள் அவருக்கே அந்த பதவி கிடைக்க வேண்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலையே வீழ்த்தியிருக்கிறார், அதுவும் முன்னாள் முதல்வரான சாஹிப் சிங் வர்மாவின் மகன். ஆகவே அவருக்கு அந்த பதவி கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என கருதுகிறார்கள். இறுதியாக நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பல்வேறு கணக்குகளின் அடிப்படையிலே, அதாவது சமூகங்களுக்கு எப்படி பிரதிநிதித்துவம் கொடுப்பது, சிறந்த நிர்வாகத்துக்கு யார் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறு கணக்குகளின் அடிப்படையிலே முதல்வர் மற்றும் பிற அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என கருதப்படுகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைதான் இந்த முடிவுகளை எடுக்க இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.